أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمد رسول الله. أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. صدق الله العظيم. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வல்ல அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஜும்ஆ என்ற சிறப்பு மிகு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பான வேளையிலே அந்த ஏக இறைவனின் அருளும் சாந்தியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை உண்மையுடன் பின்பற்றிய நபி தோழர்கள் மீதும், இந்த மார்க்கத்தின் செய்திகளை பாதுகாப்பதிலே தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட இமாம்கள் மீதும், அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிந்து உரிய நேரத்தில் ஜும்ஆ என்ற இந்த சிறப்பு மிகு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக உரிய நேரத்தில் வருகை தந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் அருளும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக இந்த ஜும்ஆ உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய இறுதி பகுதியிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த ரமலானுடைய
கடைசி ஜும்மாவாகவும் இது இருக்க போகிறது. கிட்டத்தட்ட 25 நாட்களை நிறைவு செய்த நிலையில நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த ரமலான் மற்ற காலங்களை விட நமக்கு பல்வேறு படிப்பினைகளை, பக்குவங்களை தந்திருக்கிற மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தின் சிறப்பு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுவதே ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுக்கான சிறப்பே அது குர்ஆன் இறங்கிய மாதம் என்பதுதான் என்று இந்த மாதத்தின் சிறப்பாக திருமறை குர்ஆனை அல்லாஹ் பேசுகிறான். அந்த திருமறை குர்ஆனை பேசும்போது அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் ஹுதல் லின்னாஸ், அது மனிதர்களுக்கு நேர் வழி காட்டுகிறது. வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கிறது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய சிறப்பை சொல்லுகிறான். எனவே இந்த மாதத்தை அடைபவர் நோன்பு நோற்கட்டும், பிரயாணியாகவோ நோயாளியாகவோ இருந்தால் அவர் வேறொரு நாட்களில் இந்த மாதத்தினுடைய நோன்பை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான். இப்ப இந்த திருமறை குர்ஆனை நாம படிச்சோம் அப்படின்னு சொன்னா இது நமக்கு நேரு வழி காட்டக்கூடியது, நன்மை தீமைகளை பிரித்து நமக்கு தெளிவாக காட்டக்கூடியது. இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தீ லில்லதி ஹிய அக்வம், இந்த குர்ஆன் மிக நேரானதற்கு வழிகாட்டுகிறது என்று திருமறை குர்ஆனுடைய சிறப்புகளை ஏராளமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த திருமறை குர்ஆனை வாசிக்கும் பழக்கம் நம்மிடம் இருக்கும் என்று சொன்னால் சில குறிப்பிட்ட பண்புகளை அல்லாஹ் நம்மிடத்திலே அதிகம் எதிர்பார்க்கிறான். சில குறிப்பிட்ட பண்புகள் நம்மிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறான் என்பதை பார்க்க முடியும். அப்படி திருமறை குர்ஆனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் ஏராளமான இடங்களிலே அல்லாஹ் மனிதர்களுக்கு வலியுறுத்துகிற ஒரு பண்பாக நன்றி என்கிற ஒரு பண்பை பார்க்கிறோம். திருமறை குர்ஆன் வலியுறுத்துகிற மிக பெரும் பண்பு இது. நாம எப்படி தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று பல விஷயங்களில் கவனம் செலுத்துகிறோமோ அதுபோன்று நன்றி என்கிற ஒரு விஷயத்திலே கவனமற்றவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த திருமறை குர்ஆன் மனித சமூகத்திற்கு வழிகாட்டுகிறது. இதன் மூலம் அல்லாஹ் மனித சமூகத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். அப்படி அல்லாஹ் மனிதர்களிடமிருந்து எதிர்பார்க்கிற பல பண்புகளில் மிக முக்கியமான பண்பு நன்றி. திருமறை குர்ஆன்ல இந்த நன்றியை நம்ம பலவிதமா பார்க்கலாம். ஒன்று, அல்லாஹ்விற்கு நாம நன்றி செலுத்தணும். ஃபத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், என்னை நினையுங்கள் நானும் உங்களை நினைக்கிறேன். வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றி மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் நம்மை நோக்கி பேசுகிறான். எனக்கு நன்றி செலுத்துங்கள். திருமறை குர்ஆன் சொல்லுகிற அல்லாஹ் தனக்கு நன்றி செலுத்துமாறு சொல்லுகிறானே, அது என்ன மாதிரியான நன்றி அப்படின்னு சொன்னா, நம்ம திருமறை குர்ஆன்ல உள்ள போய் அல்லாஹ் நன்றியை எதிர்பார்க்கிறானே, இது எப்படி? நம்ம மனிதர்களுக்கும் நன்றி சொல்லுகிறோம். நமக்கு யாராவது உதவினால், நம்முடைய கஷ்டங்கள்ல பங்கெடுத்துக் கொண்டால், நமக்கு ஏதேனும் வழிகாட்டினால் அவர்களுக்கு நாம நன்றி தெரிவிக்கிறோம். அல்லாஹ் தனக்கு நன்றி செலுத்துமாறு சொல்லுகிறானே, அது என்ன மாதிரியான நன்றி? மனிதர்களுக்கு சொல்லுகிறோமே தேங்க்ஸ், ஜஸாக்கல்லாஹ் கைர், ரொம்ப நன்றிங்க என்று பல வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமே, இது போன்று அல்லாஹ்விடத்திலே நாம என்ன முறையில் நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துவது? அது வெறும் வார்த்தைகளோடு சம்பந்தப்பட்டதா என்று சொன்னால் நிச்சயமாக அது வார்த்தையோடு சம்பந்தப்பட்டது அல்ல. மாறாக அது நம்முடைய கொள்கையோடு சம்பந்தப்பட்டது, நம்முடைய வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டது. திருமறை குர்ஆன்ல நன்றிங்கிற அந்த வார்த்தையை திருமறை குர்ஆன் முழுவதும் தேடி பார்த்தால் நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு இடத்தையும், ஒவ்வொரு அம்சத்தையும் அல்லாஹ் பேசுகிறான். வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் பேசும்போது நன்றி செலுத்துங்கள், நன்றி செலுத்த மாட்டீர்களா? பெரும்பாலான மக்கள் நன்றி செலுத்துவதில்லை. இப்படி அல்லாஹ் பேசிக்கொண்டே இருக்கிறான். இந்த பூமியை பேசும்போது கூட அல்லாஹ் சொல்லுகிறான்,
இந்த பூமியிலே உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தோம், நீங்கள் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த பூமி தான் மனிதர்கள் வசிப்பதற்கு தகுந்த எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொண்ட அம்சம் உள்ளது. இந்த பிரபஞ்சம் மிக பிரம்மாண்டமானது, ஆனால் எங்கு மனிதன் வாழ்ந்து விட முடியாது. இங்கதான் உங்களுக்கு அதுக்கான வசதி இருக்குது, ஆனா நீங்க நன்றி செலுத்த மாட்டேங்கிறீங்களே என்று அல்லாஹ் ஒவ்வொன்றையும் சுட்டி காட்டுகிற இடத்துல நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் நன்றி செலுத்த சொல்றான்? இவ்வளவு தூரம் திருமறை குர்ஆன்ல வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல நீங்கள் போர்க்களங்களிலே பயன்படுத்துகிற கவச உடைகளை உங்களுக்கு செய்வதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம், நன்றி செலுத்த மாட்டீர்களா என்கிறான். உங்களுக்கு நாம் அதை கொடுத்தோம், நன்றி செலுத்த மாட்டீர்களா, இதை கொடுத்திருக்கோம் என்று வாழ்வின் அனைத்தையும் அல்லாஹ் பேசுகிறான். பேசும்போது நன்றியோடு சேர்த்தே பேசுகிறான். ஏன் இவ்வளவு தூரம் நன்றியை பற்றி அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால், இந்த நன்றி நம்முடைய வாயளவில் இருக்க வேண்டிய நன்றி அல்ல. மாறாக அல்லாஹ் நாம் நினைப்பதை பேசவில்லை. இந்த திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் மனித சமூகத்தினுடைய ஆரம்பத்தை சொல்லுகிறான். முதல் மனிதரை படைத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து வானவர்களை அவர்களுக்கு பணியை சொல்லும் போது அவர்களோடு இருந்த ஷைத்தான் பணியை மறுத்தான், அவன் பெருமை அடித்தான். இந்த வரலாறு நம்ம கேட்டிருப்போம். இந்த ஷைத்தான் விரட்டப்பட்டவனாக ஆகப்பட்டான் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்படி அவனை துரத்தி விட்ட பிறகு ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் ஒரு அவகாசம் கேட்கிறான். எப்படிப்பட்ட அவகாசம்? இறைவா, என்னை நீ விரட்டப்பட்டவனாக ஆக்கிவிட்டதால் எனக்கு மறுமை நாள் வரை ஒரு அவகாசம் கொடு. அப்படி அவகாசம் கொடுத்தால் உன்னுடைய அடியார்களுக்கு முன்னும் பின்னுமாக வலதும் இடதுமாக நாற்புறங்களிலும் சுற்றி வந்து அவர்களை நான் வழிகெடுப்பேன். இத சொல்லிட்டு ஷைத்தான் அந்த வார்த்தையை எப்படி சொல்றானா, வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், பெரும்பாலான மனிதர்களை உனக்கு நன்றி செலுத்துவோராக நீ காண மாட்டாய். ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் போட்டிருக்கிற அந்த சவால் நம்ம சொல்றோம்ல, நான் இதைத்தான் இந்த மனுஷனுக்கு செய்ய போறேன், எனக்கு அவகாசம் கொடு என்று அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறான். அதை நான் எப்படியெல்லாம் செய்வேன் அவன் சொல்லும் போது, முன்னாடி வருவேன், பின்னாடி வருவேன், வலப்பக்கமா வருவேன், இடப்பக்கமா, இப்படி நாற்புறங்களிலும் சுற்றி வந்து மனிதன் எந்த பக்கமும் தப்பிக்க முடியாதவாறு அவனை வழிகெடுக்க நான் முயற்சிப்பேன். பெரும்பாலான மனிதர்கள் வழிகட்டு போவார்கள் சொல்லாம உனக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷைத்தானுக்கும் நமக்குமான பிரச்சனை என்ன? நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதை தடுப்பதுதான் ஷைத்தானுடைய வேலை. அவனுடைய ஒரே குறிக்கோள் நாம் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியாராக இருப்பதை தடுப்பதுதான். இப்ப யோசித்து பார்க்க வேண்டும். ஷைத்தானுக்கும் நமக்குமான இந்த போராட்டத்திலே எந்த அளவுக்கு நாம் வெற்றி கோட்டை தொட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு வெற்றி கோட்டை தொடுவதற்கு இன்னும் நாம் போராட வேண்டி இருக்கிறது, ஷைத்தானை வெல்வதற்கு இன்னும் நாம் எவ்வளவு சிரமப்பட வேண்டி இருக்கிறது, எவ்வளவு முயற்சிகள் எடுக்க வேண்டி இருக்கிறது என்பதை நாம கவனிக்கணும். ஷைத்தானுக்கும் நமக்குமான இந்த போராட்டம், உன்னுடைய அடியார்களை நன்றி செலுத்துவோராக உனக்கு நன்றி செலுத்துற மாதிரி விட மாட்டேன், மறுக்க செய்வேன். இப்படிப்பட்ட இந்த சபதத்தோடு ஷைத்தான் உலகத்தில் இறங்கி இருக்கிறான். அதை முறியடிப்பதற்கான ஒரு ஆயுதமாக திருமறை குர்ஆனை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். திருமறை குர்ஆன்ல இதை நம்ம எல்லா இடங்களையும் பார்க்க முடியும். ஒன்னு ரெண்டு இல்லை, எந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாலும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், லுக்மான் அப்படிங்கிறது ஒரு நபி அல்ல, ஒரு நல்ல மனிதர். அவருடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லும் போது, வலக்கத் ஆத்தைனா லுக்மானல் ஹிக்மத அனிஷ்குர் லில்லாஹ், லுக்மானுக்கு நாம் ஞானத்தை கொடுத்தோம், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவீராக. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவர் தனக்கே நன்றி செலுத்திக் கொள்கிறார் என்ற உபதேசத்தோடு அவருக்கு நாம் ஞானத்தை கொடுத்தோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்குகிறான். வழங்கும் போது அல்லாஹ் சொல்லுகிற அறிவுரை என்ன தெரியுமா? நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் நீ உனக்கே நன்றி செலுத்திக் கொள்கிறாய், இதை ஞாபகம் வச்சுக்க என்று சொல்லி அல்லாஹ் ஞானத்தை கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் நபி, இந்த
சுலைமான் நபிக்கு அல்லாஹ் உலகத்தின் பிரம்மாண்ட ஆட்சியை கொடுத்திருந்தான். கொஞ்சம் அப்படி நெருக்கி வந்துருங்க, நிறைய இடைவெளி இருக்குது, அப்படி நெருக்கி வந்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடியங்க தொழுது அமர்வதற்கு வாய்ப்பா இருக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி, அதோடு சேர்த்து ஒரு அரசர், பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரம், காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், ஜின்னை வசப்படுத்தி கொடுத்தான் என்று பலவிதமான சிறப்பம்சங்கள் பொருந்திய நபி. அவர் ஒரு முறை பக்கத்து நாட்டு அரசி அவருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அவர் வருவதற்கு முன்னால் அந்த அரசினுடைய சிம்மாசனத்தை தன்னுடைய சபையிலே கொண்டு வந்து வைக்க வேண்டும். யார் கொண்டு வர்றீங்க? நான் போய் எடுத்துட்டு வரேன். நிறைய பேர் ஜின்கள். அதுல இஃப்ரீத் என்கிற ஒரு ஜின் சொல்லியது, நீங்கள் கண்ணை மூடி திறப்பதற்கு முன்னால் நான் கொண்டு வருகிறேன். அப்படி கொண்டு வந்தாச்சு. கண்ணிமைக்கும் நேரத்தில் பக்கத்து நாட்டினுடைய ஒரு அரசியினுடைய சிம்மாசனம் இங்க இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! நமக்கு இப்படி நடந்த ஆகா ஓவும் நம்மளே உயர்த்தி பேசிக்குவோம். இது நடந்த உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவன் என்னை சோதிக்கிறான், நான் நன்றி செலுத்துகிறேனா நன்றி மறக்கிறேனா என்பதை என்று என்னை அல்லாஹ் சோதிக்கிறான். இவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுக்கிறான், என்ன சோதிக்கிறான். ஹாதா மின் ஃபضل ரப்பி, இதெல்லாம் ஏன் திறமை இல்ல, இதெல்லாம் என்னுடைய திறமை கிடையாது. ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது இறைவனுடைய அருள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். அதையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவர் தனக்கே நன்றி செலுத்திக் கொள்கிறார். அல்லாஹ்வுக்கு நன்றி மறப்பவர், அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தால் அல்லாஹ் இதையெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு தேவைகள் உள்ளவன் அல்ல என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்ப அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால் நாம் நமக்கே அதை பயன்படுத்தி நமக்காகத்தான் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஏன்? இந்த நன்றியால் அல்லாஹ்வுக்கு எதுவும் நிறைய போறது கிடையாது. இப்ப திருமறை குர்ஆன் சொல்லுகிற இந்த நன்றி, இறைவனுக்கு நன்றி செலுத்து, இறைவனுக்கு நன்றி மறக்காதே, இவை அனைத்துமே இறைவனுக்கு நன்றி செலுத்துவது எப்படின்னா, அவனுடைய கட்டளைகளை ஏற்று அதற்கு அடிபணிந்து வாழுகிற அந்த நிலையைத்தான் அல்லாஹ் நன்றின்னு சொல்றான். உலகத்துல மனிதர்கள் நம்ம நன்றி வார்த்தை சொல்றோம்ல, இந்த வார்த்தை அல்ல. அல்லாஹ் சொல்லுகிற நன்றி அவனுடைய வழிமுறைகளை பின்பற்றுவதற்கான நன்றி. ஆரம்பத்தில் இந்த ஷஹ்ரு ரமலான் நதி அப்படின்னு வசனத்தை படிச்சோம் இல்லையா, அந்த வசனத்துடைய இறுதியிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வலித்து கப்பீருல்லாஹ அலாமா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். ரமலான் மாதத்துல குர்ஆன் இறங்கப்பட்டது. மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழி நல்லது கெட்டதை பிரித்தறிவிக்கும். நீங்கள் பிரயாணியாகவோ நோயாளியாகவோ இருந்தால் வேறொரு நாளில் இந்த நோன்பை பூர்த்தி செய்யுங்கள். நீங்கள் இந்த நோன்பு என்கிற எண்ணிக்கையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு அவனை பெருமைப்படுத்தவும் அவனுக்கு நன்றி செலுத்தவும் இதை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருகிறான். அப்ப இந்த இடத்துல நன்றிங்கிறது என்ன? ரமலானுடைய நோன்பை முழுமையாக பூர்த்தி செய்வது இறைவனுக்கு நாம் செலுத்துகிற நன்றி. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் வழிபாடுகளோடு வணக்க வழிபாடுகளோடு இணைத்து அல்லாஹ் பேசுகிறான். அப்போ இறைவனுக்கு நாம் செலுத்துகிற நன்றி என்பது அவனை முழுமையாக வணங்கி வழிபடுவது, அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிவது என்ற அர்த்தத்துல அந்த நன்றி வரும். இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்நாள்ல எப்படி நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த இறுதி காலத்துல கொஞ்சம் வயசான பிறகு நபி அவர்களுடைய இரவு தொழுகை தஹஜ்ஜத் என்பது மிக நீண்ட நேரமாக இருக்கும். நம்மள மாதிரி ஒரு நிமிஷம் இருக்கும் அதிகமா போனா என்ன இமாம் நீங்க அப்படின்னு இமாம் கிட்ட நம்ம போறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அவங்க தொழுகை அந்த இரவு தொழுகை இருக்கிறது, ருக்கு சுஜூத் இவைகளை அதை நம்ம படிச்சோம்னா அது மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு முறை தொழுதிருப்போமான்னு ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு நீண்ட தொழுகை, அவ்வளவு நீண்ட நேரம் நின்று ஓதுவார்கள். சூரத்துல் பக்ரா ஓதுவாங்க, சூரத்து நிசாவை ஓதுவாங்க. கிட்டத்தட்ட 3-4 ஜூஸ் வரும். அவ்வளவு பெரிய அத்தியாயங்களை ஓதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழுவார்கள். எப்படி தொழுகையில நின்று வணங்குகிறார்களோ, நின்று குர்ஆனை ஓதுகிறார்களோ, அதே போன்று ருக்குவிலும் ரொம்ப நேரம் நிற்பாங்க, ருக்குவில் வந்து எழுந்து ரொம்ப நேரம் நிற்பாங்க, சுஜூதுல ரொம்ப நேரம் இருப்பாங்க, ஒரு சுஜூதில் எழுந்து அமர்ந்து அந்த 2 சுஜூதுக்கு இடைவெளியில ரொம்ப நேரம் இருப்பாங்க என்று இதை எல்லாத்தையும் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லும்போது எல்லாம் சமமாக இருக்கும்.
அப்ப அவங்க தொழுகை எவ்வளவு நீண்டதா இருக்கும் பாருங்க. அப்ப ரொம்ப நேரம் நிற்கும் போது என்ன ஆகும்னா காலில் நீர் இறங்கி கால் வீங்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்துக்கும் இயல்பா நடக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபி அவர்களுக்கு அந்த கடைசி நேரங்கள்ல இந்த மாதிரி கால் வீங்கும் போது ரொம்ப நேரம் நின்று தொழுவாங்க, கால் நீர் இறங்கி வீங்கி போயிடும். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்பையா, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தான் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டானே, இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழணுங்கிற அவசியம் இல்லையே, அதான் அவங்க கேட்க வந்தது. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில் என்ன? ஆனா அபுதன் ஷகூரா, நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தனக்கு வழங்கிய அந்த அருளுக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருந்தார்கள். வழிபாடுகள் மூலம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். அது வார்த்தைகளோடு சம்பந்தப்பட்டது அல்ல. அப்ப அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில் அது இடம்பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் பின்பற்றுகிறேன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிகிறேன், அவனை வணங்கி வழிபடுகிறேன். இவை அனைத்தும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிற அம்சங்கள். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி, மனிதனுக்கு நாம் வசியத்து செய்திருக்கிறோம், உபதேசம் செய்திருக்கிறோம். நீ அல்லாஹ்வுக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த இடத்துல அல்லாஹ் எனக்கும் உன் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், உன்னுடைய தாய் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உன்னை வீண்டெடுத்தாள். வஃபிசாலுஹு ஆமைன், உனக்கு 2 வருடங்கள் பாலூட்டி இருக்கிறாள். அனிஷ்குர்லி, உன்னை படைத்த இறைவனாகி எனக்கு நன்றி செலுத்து. வழிவாளி தைக்க, உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவனாக இரு. இலையல் மசீர், என்னிடத்தில் தான் நீ திரும்பி வரணும். இந்த 2லயும் நீ தப்பு பண்ணுன, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிற விஷயத்தில் நீ தவறிழைத்தால், உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துகிற விஷயத்தில் தவறிழைத்தால், இலையல் மசீர், என்னிடத்திலே நீ வர வேண்டி இருக்கும், அங்க பாத்துக்கிற என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்ப அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது, அவனை வணங்கி வழிபடுவது, பெற்றோர்களுக்கான நன்றி அவர்களை வயதான காலத்தில் பராமரிப்பது, கைவிடாமல் இருப்பது, அவர்களிடத்திலே கண்ணியமான முறையில் நடப்பது, நல்ல விதத்திலே அவர்களை பராமரிப்பது. இது பெற்றோர்களுக்கு மனிதன் செய்ய வேண்டிய நன்றியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ வெறும் நன்றி என்பது அல்லாஹோடு இல்லாமல் அடுத்ததாக அல்லாஹ் பெற்றோர்களுக்கு நீ நன்றி செலுத்து என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்ம வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இப்ப நன்றி என்பது ஏதோ ஒரு செயலோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அதை தாண்டி நன்றி அப்படிங்கிறத திருமறை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு வேறு வடிவங்களை சொல்லி காட்டுகிறது, வேறு வார்த்தைகளை சொல்லி காட்டுகிறது. இந்த நன்றிங்கிறது மனுஷனுக்கு இருக்கணும், உங்களுக்கும் எனக்கும் நம் எல்லோருக்கும் அந்த நன்றி இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லம் யஷ்குரின் நாஸ வலம் யஷ்குரில்லா, மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான். மனிதர்கள் நாம ஒரு சமூகமாக வாழுகிறோம். என்னிடமிருந்து உங்களுக்கு ஒரு தேவை, உங்களிடமிருந்து எனக்கு ஒரு தேவை, ஒருவருக்கொருவர் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது நம்ம எல்லாரும் கலந்துதான். இதிலே ஒருவருக்கொருவர் நன்றி செலுத்த வேண்டும். அப்படி மனிதனுக்கு நன்றி செலுத்த தவறினால், மனிதர்களுக்கு நன்றி சொல்லும் பழக்கம் ஒரு மனுஷன்ட்ட இல்லைன்னா, அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடிய பண்பு இருக்காது. அதைத்தான் இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். மனிதர்களுக்கு நன்றி செலுத்துகிற அந்த அம்சம், நமக்கு ஒரு உதவி செய்யும் போது நாம நன்றி சொல்றோம், இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு ஒரு ஆபத்துல ஒருத்தர் உதவுகிறாரா, ரொம்ப நன்றிங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், உங்களுக்கு அதை பண்ணட்டும், எல்லா துவாவும் செய்வோம். இது இயல்பா வரக்கூடியது. சாதாரண ஒரு உதவிகள் கிடைக்கிறதா, நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறாரா, நமக்கு ஒரு சிக்கலுக்கு தீர்வு சொல்லி இருக்கிறாரா, இது தெரியாம ரொம்ப முழிச்சிட்டு இருந்தாங்க, நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு, ஜஸாக்கல்லாஹ் ஹைர், அல்லாஹ் உங்களுக்கு நன்மை அதிகப்படுத்தட்டும் என்று ஒரு மனிதனிடமிருந்து நாம் பெறுகிற எந்த ஒரு பிரயோஜனத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம். இது நம்முடைய பழக்கம். இந்த நன்றியை எதுவரைக்கும் நாம வச்சிருப்போம் என்று சொன்னால், அந்த மனிதர்களுக்கும் நமக்குமான சுமூகமான உறவு இருக்கு பாருங்க, அது வரைக்கும் தான் வச்சிருப்போம். எந்த இடத்தில் ஒரு மனிதனுக்கும் நமக்கும் சுமூக உறவு கெடுகிறதோ, அந்த இடத்துல நன்றி செலுத்துகிற பண்பை நம்மிடத்தில் காண முடிவதில்லை. இதுதான் இங்க பிரச்சனை. நம்முடைய வாழ்வில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தான். மனிதர்களுக்கு அல்லாஹ் நிறைய கொடுப்பான்,
அல்லாஹ் கொடுத்ததுக்கு நாம நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய நன்றி. மனிதர்களோடு நாம பழகுகிறோம், இந்த பழக்க வழக்கத்திலே மனிதர்களுக்கு நாம நன்றி உடையவர்களாக இருக்கணும். இது எதுவரை நாம நன்றி உடையவர்களாக இருப்போம்னா அவர்களுக்கும் நமக்கும் முகப்பத் இருக்கும் வரையில் இருக்கும். முகப்பத்து கெட்டு போயிட்டா நன்றியும் போயிருது. பார்க்கிறோமா இல்லையா? இது இந்த இஸ்லாமிய சமூகத்துல மொத்தமாக நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிற, திருமறை குர்ஆன் கற்றுத் தருகிற இந்த பண்புகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சில வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவோட வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஒரு சந்தர்ப்பத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைச்சு அவங்களோட 2 பேரும் அனுப்பி, நீங்க போங்க, ரவுலத்துல் காக் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெண் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருப்பாள், போய்கிட்டு இருப்பா, அவகிட்ட ஒரு கடிதம் இருக்கும், அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இடத்த சொல்லி, அந்த இடத்துல ஒரு பெண் ஒட்டகத்தில் இருப்பா, அவகிட்ட அந்த ஒரு கடிதம் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. போறாங்க, இந்த 3 பேர் கொண்ட குழு நபித்தோழர்கள் போறாங்க. அந்த பெண்ணுகிட்ட போய் கடிதத்தை கேட்கறாங்க. கடிதம் எல்லாம் கிட்ட ஒண்ணும் இல்ல, மரியாதையை கொடுத்துட்டு, இல்லைன்னா நாங்க சோதனை போட்டு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பெண் தன்னுடைய கூந்தல்ல மறைந்து வைத்திருந்த அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்துட்டான். இதை எடுத்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்துட்டாங்க. இந்த கடிதத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் மீது போர் தொடுக்க, மக்கா வெற்றி நம்ம பேசுறோம்ல, அந்த மக்கா வெற்றியினுடைய அந்த போரை தொடுப்பதற்கான ஆயத்த பணிகள்ல மதீனாவில் இருக்கிறாங்க. இது அந்த மக்காவில் உள்ள காஃபிர்களுக்கு தெரியாது. இந்த செய்தியை ஹாத்திப் பின் அபி பல்தா என்கிற ஒரு நபித்தோழர் இந்த செய்தியை லெட்டரா அனுப்பியிருக்கார் காஃபிர்களுக்கு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த அதிர்ச்சி, நபித்தோழர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அப்ப நபி அவர்கள் அழைச்சு கேட்கிறாங்க, ஹாத்திபே இது என்ன இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்க? அல்லாஹ்வுடைய தூதரே, மக்காவிலிருந்து நாம எல்லாம் இங்க ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்கோம், நம்முடைய சொத்து பத்துலாம் அங்க இருக்குது, அதை பார்த்துக்கிறதுக்கு அங்க உறவினர்கள் இருக்கிறாங்க, எனக்கு அங்க யாரும் இல்ல, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா என்னுடைய உறவினர்களுக்கு அங்க ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதற்காக நான் இப்படி செஞ்சுட்டேன். நான் இஸ்லாத்திற்கு மாறு செய்வதற்கோ அல்லது ஈமான் இல்லாமலோ நான் அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிடல, இந்த மாதிரி அற்பமான ஒரு லாபத்துக்கு தான் நான் செஞ்சுட்டேன் என்று அவர் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இவர் உண்மையை சொன்னார். எவ்வளவு பெரிய, அதாவது அந்த செயலுக்கு இன்னைக்கு நாம சொல்லுகிறது ராஜ துரோகம் சொல்லுவோம். ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு ரகசியத்தை வேறொரு நாட்டிற்கு கொண்டு போய் கொடுத்தா அது ராஜ துரோகம், தேச துரோகம் இன்னைக்கு நம்ம சொல்றோம். அவ்வளவு பெரிய ஒரு செயலை செய்தார். அதற்கு அவர் ஒரு காரணத்தை சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் உண்மையை சொன்னார். இது உமர் ரலியல்லாஹு ஏத்துக்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன விடுங்க, எனக்கு அனுமதி கொடுங்க, இந்த ஆளோட தலையை வெட்டுறேன் அப்படின்ட்டு கொந்தளிக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமரே விடுங்க, அவர் பத்ர் போர்ல கடந்துக்கிட்டவர், இக்கட்டான அந்த நேரத்தில் மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். ஒருவேளை அல்லாஹ் சொல்லி இருக்கலாம், பத்ர் போர்ல கலந்து கொண்டவர்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள், நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி இருக்கலாம், அதனால விடுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர் செய்த அவ்வளவு பெரிய ராஜ துரோகத்தை அவர் செய்த தியாகம் என்பதற்காக அந்த நன்றிக்காக மன்னித்தார்கள். யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நாம நடத்துகிற நிறுவனங்கள்ல இது போன்ற ஒரு நன்றியை நம்மிடத்துல நாம் மற்றவர்களிடத்தில் எதிர்பார்த்து விட முடியுமா? எவ்வளவு பெரிய ராஜ துரோகம்! அந்த ராஜ துரோகத்தை மன்னிப்பதற்கு அவர் செய்த தியாகத்தை காரணமாக சொல்லுகிறார்கள். யோசித்து பாருங்கள். இந்த நன்றி செலுத்துகிற இந்த பண்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறுதி நாட்கள் நம்ம நிறைய பயான் கேட்டிருப்போம். அந்த இறுதி நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு உபதேசம் என்னன்னா, பள்ளியில உட்கார்ந்து ரொம்ப சிரமப்பட்டு பள்ளிக்கு வந்து உட்கார்ந்துட்டு முஹாஜிர்களை, அன்சாரிகளை பார்த்து புகழ்ந்து பேசுறாங்க. பிறகு முஹாஜிர்களை பார்த்து சொல்றாங்க, அன்சாரிகள் எனக்கு பின்னால் இதோ இந்த அன்சாரிகள் இருக்கிறார்களே, அவங்கள புகழ்ந்து நல்ல விதமா அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, அவங்க நமக்கு எப்படி உதவியா இருந்தாங்க அப்படிங்கறது எல்லாம் புகழ்ந்து பேசிட்டு, எனக்கு பின்னால் இந்த அன்சாரிகளிடமிருந்து ஏதேனும் நன்மை ஏற்பட்டால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அன்சாரிகளிடமிருந்து தவறு ஏற்பட்டால் அதை புறம் தள்ளுங்கள், கண்டுக்காதீங்க. ஏன்? அவர்கள் அவ்வளவு தியாகங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். மக்காவில் இருந்து துறந்து, எல்லாவற்றையும் துறந்து வெறும் உடுத்திய துணியோடு வந்த நமக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த மார்க்கம் மேலோங்குவதற்கு அவர்களும் ஒரு பெரிய பங்களிப்பை தந்திருக்கிறார்கள்.
அவர்களிடம் பிற்காலத்தில் தவறு ஏற்பட்டால் அந்த தவறுகளுக்காக அவர்களை கடுமையாக பிடித்து விடாதீர்கள். அந்த தவறுகளை புறம் தள்ளுங்கள், கண்டுக்காதீங்க. நன்மை செய்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப அன்சாரிகளுடைய அந்த தியாகத்திற்காக அவங்கள்ட்ட தவறு ஏற்பட்டால் மன்னித்து விடுங்கள் என்று தன் சமூகத்திற்கு, முஹாஜிர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை சொல்லுகிறார்கள். இப்போ யோசித்து பாருங்கள், இது எல்லாம் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு பண்பு. ஆனா இன்னைக்கு இந்த பண்பு குறைந்தவர்களாக நாம் இருக்கிறோம். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு வரலாற்றை பார்க்கிறோம், காஃபிர்கள்ட்ட கூட அந்த பண்பு இருந்திருக்குங்க. ஹுதைபியா உடன்படிக்கை நம்ம எல்லாருமே பேசுவோம், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஹுதைபியா உடன்படிக்கை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா போறதுக்காக போறாங்க. அந்த ஹுதைபியாங்கிற இடத்துல தடுத்து நிறுத்தப்பட்டு அங்க ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுகிறது. நீங்க இந்த வருஷம் வரக்கூடாது, அடுத்த வருஷம் தான் வரணும், நிறைய ஷரத்துக்கள். இந்த ஹுதைபியா உடன்படிக்கை அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது உர்வா பின் மஸ்ஊத் அப்படிங்கிற ஒரு காஃபிர்கள் தரப்புல இருந்து ஒருத்தர் வர்றார். இவர் யாருன்னா கொஞ்சம் திறமையான ஆளு, நிறைய அரசர்களுக்கு தூதுவாக மக்கால் வந்து போனவர். அவர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பார்த்து பேசுறாங்க. அதாவது எப்படின்னா, நம்ம சைக்காலஜிக்கலா மிரட்டுங்கள அந்த மாதிரி ஒரு மிரட்டல். அரபுகள் இதுவரை தாங்கள் யாரோடு போரிட்டார்களோ அவர்களை பூண்டோடு அழித்ததில்லை, அழிச்சிருவாங்க, போயிருங்க பேசாம அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மிரட்டி உருட்டிட்டு, அப்ப அந்த உருவா எப்படி சொல்றாருன்னா, உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறேன், எல்லாம் கோழையா இருக்கிறான், ஓடிடுவான், இவனை நம்பி வராதீங்க அப்படிங்கிறாரு. வந்தது காஃபிர் உருவா. அந்த உருவா நபி அவர்கள்ட்ட சொல்றாரு, மக்காவாசிகள் பூண்டோடு உங்களை அழிச்சிருவாங்க. அதை நேரடியா சொல்லாம அந்த ராஜதந்திர வார்த்தைகள் அது. அப்படி பேசிட்டு, உங்க கூட இருக்கிறவங்களை பூரா கோழைகளாக பார்க்கிறேன், பலதரப்பட்ட முகங்களை பார்க்கிறேன், இது ஒரு குடும்பம் ஒரு கோத்திரமா தெரியல, இது பலபற்றையா தெரியுது, இவங்க எல்லாம் ஓடிடுவாங்க, இவங்களை நம்பி போருக்கு வந்துடாதீங்க என்று நபி அவர்களை நோக்கி அப்படி, அதாவது ஒரு மனுஷனை பலகீனப்படுத்த பேசுவோம் அந்த மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதரை பலகீனப்படுத்த முடியாது. ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கோபப்பட்டு அவரை கண்டபடிக்கு திட்டாங்க. யாரு? உருவாவ. உருவா பாக்குறாரு, யாருங்க இவரு? இவர் தான் அபூபக்கர். ஓ அபூபக்கரா, நீங்க பேசின எல்லாத்துக்குமே நான் பதில் கொடுத்திருப்பேன், உங்க ஸ்டைல்ல பதில் கொடுக்க எனக்கு தெரியும். ஆனால் முன்னாடி ஒரு காலத்துல நீங்க எனக்கு ஒரு உபகாரம் செஞ்சிருக்கிறீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன், அதனால வாய் மூடிட்டு பேசாம இருக்கிறேன். இந்த இடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க பேசிய வார்த்தைகளை இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது, அவ்வளவு கடுமையான வார்த்தைகள். யாரை பார்த்து? உர்வாங்கிற காஃபிரை பார்த்து. அந்த காஃபிர் அபூபக்கர் அவ்வளவு கடுமையாக திட்டியும் அதற்கு ஒரு வார்த்தை பதில் சொல்லவில்லை. ஒரே ஒரு காரணம் தான் அவன் சொன்னான், உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன், அதனால பேசாம இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு முஸ்லிம்களுக்குள் இந்த நன்றி உணர்வுங்கிறதே இல்லாம போயிருச்சு. இந்த திருமறை குர்ஆன் சொல்லுகிற இந்த பண்பு திருமறை குர்ஆன் நெடுகிலும் இருக்கிறது. அதை தாண்டி ஹதீஸிலும் ஏராளமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நன்றி உணர்வு நமக்கு இருந்தால், இந்த நன்றியை அல்லாஹ் நமக்கு லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் இன்னும் உங்களுக்கு நான் அதிகமாக கொடுப்பேன், நன்றி செலுத்தினால் அதிகமாக கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரலாற்றை சொல்லுகிறார்கள், அதை விரிவாக சொல்ல முடியாது இந்த நேரம். பனு இஸ்ராயேல் சமுதாயத்துல 3 பேர் இருந்தாங்க. ஒருவர் தொழுநோய் பிடித்து தோலெல்லாம் கெட்டு போய் தொழுநோயாளி, இன்னொரு சொட்டை தலை, இன்னொருத்தர் குருடர். இந்த 3 பேரையும் அல்லாஹ் சோதிக்க நாடுகிறான். ஒரு வானவரை மனித வடிவத்தில் அனுப்பி அந்த 3 பேர்ட்டையும் போய் பேசுறாரு. அந்த தொழுநோயாளி சொல்றாரு, உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு என்ன வேணும், இந்த தொழுநோய் சரியானா போதும். சரி பண்ணி விட்டுட்டாரு. இப்ப உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒட்டகம்னா ரொம்ப பிடிக்கும், ஒட்டகத்தை கொடுத்தாச்சு, இதுல உனக்கு பரக்கத்து கிடைக்கும், போ, அனுப்பியாச்சு. இரண்டாவது சொட்டத்தலை, அவர்கிட்ட வந்து கேட்கறாங்க, உனக்கு என்னப்பா? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குதுங்க, எனக்கு இந்த முடி வந்தா போதும். முடி வந்துருச்சு, இப்ப அவரு பழைய நிலைமைக்கு வந்துட்டாரு. வேற உனக்கு என்ன பிரியம்? எனக்கு மாடுன்னா ரொம்ப பிரியம், மாடு அவருக்கு வழங்கப்பட்டது, அதுல பரக்கத்து கிடைக்கும், போ. மூன்றாவது குருடாக இருக்கக்கூடியவர், அவர்கிட்ட வர்றாங்க, உனக்கு என்னப்பா வேணும்? உனக்கு என்ன ஆசைப்படுற? எனக்கு கண் பார்வை கிடைச்சா போதும், எல்லா மக்களையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறார். அவருக்கு கண் பார்வை கொடுக்கப்பட்டது. பிறகு என்னப்பா வேணும்? எனக்கு ஆடுனா ரொம்ப பிடிக்கும், அவருக்கு ஆடு கொடுக்கப்பட்டது. சில நாட்கள், சில வருடங்கள் கழித்து 3 பேரும் ரொம்ப செழிப்பா இருக்கிறாங்க. அல்லாஹ் வந்து நேரடி அற்புதத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அப்படி நேரடியாக அல்லாஹ்வுடைய அற்புதத்தை அனுபவித்திருக்கிற அந்த 3 பேரும் செழிப்பாக இருக்கிறார்கள்.
அந்த முதல் நபர்கிட்ட வர தொழுநோயாளியா இருந்து சரியானவர்கிட்ட அதே வானவர் வேறொரு மனித வடிவத்தில் வந்து, ஐயா நான் ஒரு வெளியூர்காரன், இது மாதிரி வந்து மாட்டிக்கிட்டே என்கிட்ட ஒண்ணும் இல்ல, நீங்க ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். அப்படியா, இப்ப ஒன்னும் வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிறாரு அவரு. அப்ப இவர் சொல்றாரு, உன்னை எனக்கு முன்னாடியே தெரியும், நீ தொழுநோயாளி இருந்த, மக்கள்லாம் உன்னை ஒதுக்கி வச்சிருந்தாங்க, அல்லாஹ் உன்னை தொழுநோயிலிருந்து விடுவிச்சு உனக்கு இவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கானே, அந்த அல்லாவுக்கா நீ தரமாட்டியா? என்னது தொழுநோயாளியா? நாங்களாம் பரம்பரை பணக்காரன் அப்படிங்கிறான். அங்க பிறக்கும் போதே பணக்காரன்பா, என்னப்பா என்ன பார்த்து இப்படி சொல்லிட்ட அப்படின்னு அவன் நன்றி மறந்து பேசுகிறான். அப்படியா, நீ சொல்றது உண்மையா இருந்தா, உன்னுடைய பழைய நிலைமையில நீ பணக்காரனா இருந்தா அதே நிலைக்கு மாறிடு அப்படின்னு சொல்லி அந்த வானவர் அவர் பழைய நிலைக்கு மாறுமாறு சொல்லுகிறார். அவர் பழைய தொழுநோயாளியாகவே எல்லாம் போச்சு, தொழுநோயா மாறி போயிட்டாரு. இரண்டாவது சொட்ட தலையிட்டு வர்றாரு, அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, அவரும் ஏதோ ஒரு இது மாதிரி முடியாது அதுன்னு சொல்றாரு. அப்ப சொல்லும் போது, எப்பா நீ இப்படி இருந்த, உனக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான், நீ செய்ய மாட்டியா, எனக்கு அல்லாவின் பெயரால கொடு. பாப்பா அதெல்லாம் முடியாது. அல்லாவின் பெயரால் கேட்கும் போது நன்றி மடக்கிறான். நான்லாம் அப்படி ஒரு காலத்துல இருந்தது இல்லப்பா, நாங்களாம் பரம்பரை பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி அந்த பதில் வரும்போது, இப்போ நீ சொல்றது உண்மையா இருந்தா அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு, நீ பரம்பரையா பணக்காரன் தானே, நீ பரம்பரையா மாறு, இப்ப இல்ல அது உனக்கு போயிடும் அப்படிங்கும் போது எல்லாம் போச்சு, பழையபடிக்கு சொட்டதால எல்லா சொத்தும் போச்சு. மூணாவது நபர்கிட்ட வர்றாங்க, குருடராக இருந்து நிவாரணம் பெற்றவர். அவர்கிட்ட வந்து இதே மாதிரி, நான் வெளியூருக்காரன், என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுக்கு அல்லாஹ், நீங்க குருடா இருந்தீங்க, உங்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான், நீங்க இப்ப செல்வந்தரா இருக்கிறீங்க, அந்த அல்லாஹ்வின் பேரால் கேட்கிறேன் கொடுங்க அப்படின்னு. அந்த மூணாவது நபர் தான் சொல்றாரு, ஆமா நீ சொல்றது உண்மை, நான் குருடனா இருந்தேன், ஏழையா இருந்தேன், ஒண்ணுமே இல்ல, எனக்கு அல்லாஹ் பார்வையை கொடுத்தா, எனக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான். இன்றைய தினம் அப்படியே சொல்ற, இன்றைய தினம் இங்க இருக்கிற ஆடுகள்ல உனக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள், அதை பத்தி நான் கேட்கவே மாட்டேன். அவர் நன்றியோடு நடந்து கொண்டார். அப்ப அந்த வானவர், உங்களை சோதிக்கிறதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அது அப்படியே நிலைத்திருந்தது அப்படிங்கறது இந்த வரலாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எதுக்குன்னா, அல்லாஹ் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்திருப்பான், இதுல நன்றி உடையவர்களாக நாம் இருக்கணும். நன்றி உடையவர்களாக இருந்தால் அல்லாஹ் இன்னும் அதிகம் வழங்குவேன் என்று சொல்லுகிறான். அந்த நன்றிங்கிற அந்த உணர்வை திருமறை குர்ஆனில் ஏராளமாக அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். அந்த பண்புகளோடு வாழுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும். நன்றி இல்லாத மனிதர்களுக்கு மறுமையில் வெற்றி கிடைக்காது என்கிற அந்த எச்சரிக்கை உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறி இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, சதகத்துல் ஃபித்ர், ரமலானுடைய பெருநாள் தொழுகைக்கு முன்பாக ஒவ்வொருவரும் ஒரு சாவு என்கிற அளவுல 2.5 கிலோ, நம்ம கணக்கு 2.5 கிலோ அளவுல ஒரு உணவுப் பொருளை ஃபித்ராவாக கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள் அப்படிங்கறத பாக்குறோம். இந்த ஃபித்ரா அப்படிங்கிறது சம்பந்தமா நிறைய பேசி இருக்கனால இப்போ எல்லாருமே ஃபித்ரா கொடுக்கக்கூடிய பழக்கத்துக்கு வந்துட்டோம். அந்த பழக்கம் எப்படி இருக்குன்னா, இந்த வருஷம் ஃபித்ரா எவ்வளவுங்க, நம்ம கேட்கறதே இந்த வருஷம் ஃபித்ரா எவ்வளவுங்க, 100 ரூபாய் டக்குன்னு கொடுத்துட்டு போயிடுவோம். நான் கொடுத்தது கம்மி கூடவா குறையவா அதை பத்தி எல்லாம் நமக்கு கவலை இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஃபித்ரா அப்படிங்கறத ஒரு மஹல்லாக்கு ஒரு மாதிரி, ஒரு ஜமாத்துக்கு ஒரு மாதிரி நிர்ணயிச்சு வச்சிருக்கிறாங்க, அது ரூபாயா நிர்ணயிக்கும் போது. அப்ப இப்படி நிர்ணயிப்பது அப்படிங்கிறது ஒரு ஜமாத்துக்கு ஒரு மாதிரி, முஹல்லாக்கு ஒரு மாதிரி கிடையாது, அது ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு மாதிரி வருங்கிறத போன வாரம் கூட உங்களுக்கு சொன்னாங்க. எப்படி ஃபித்ரா அப்படிங்கிறது உணவுப் பொருளை கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் வந்து பேரிச்சம்பழத்தை அல்லது தோல் நீக்கப்படாத கோதுமைய, உலர் திராட்சைய, இந்த மூன்றிலும் ஒரு சாவு அப்படிங்கிற அளவு ஃபித்ராவை கொடுக்க சொன்னாங்க. 2.5 கிலோ அப்படின்னு இன்னைக்கு உள்ள அளவுல. அப்ப நாம வந்து ஃபித்ரா கொடுக்கணும்னு சொன்னா, அரிசியை கொடுக்குறோம்னு வைங்க, பொருளாவே கொடுக்குறோம் அப்படின்னா அரிசியை கொடுப்போம். அரிசியை கொடுத்தோம்னா நம்ம வீட்டுல இருக்கிற அரிசியை கொடுப்போம். நம்ம வீட்டுல இல்ல ஒரு நல்ல அரிசியை கொடுக்குறோம்னு வைங்க, நம்ம ரெகுலரா சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல அரிசியை கொடுக்குறோம். இந்த அரிசியாவே கொடுக்கும் போது எத்தனை ரூபா அரிசி வாங்கியிருப்போம்? 50 ரூபா அரிசி வாங்கியிருந்தா அது 2.5 கிலோ கொடுப்போமா? அல்லது 80 ரூபா அரிசி வாங்கினா அது 2.5 கிலோ கொடுப்போமா? காசா முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது குழப்பமா இருக்குதுங்களே, நான் எவ்வளவு கொடுக்கறது, இப்படி குழம்புறோம். ஒரு சின்ன விஷயத்துல முடிவெடுக்க நம்ம ரொம்ப தயங்குறோம். அரிசியா கொடுனா கொடுத்துட்டு போயிடுவோம், நமக்கு எந்த சிக்கல் இல்லை. இந்த அரிசிய கணக்கு போட்டு எவ்வளவுக்கு வாங்குறீங்களோ அதை கணக்கு போட்டு 2.5 கிலோ அப்படிங்கிறத காசா மாத்துங்கன்னா தப்பா போயிடுச்சுன்னா அப்படிங்கிற ஒரு பயம். அதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க.
நாம எத்தனை ரூபாய்களுக்கு அரிசி வாங்குறோம், அது ரெகுலரா நம்முடைய உணவுல எவ்வளவு இருக்குதுங்கிறத பாருங்க. நாம 60 ரூபா அரிசி வாங்குறோமா, 60 ரூபா அப்படிங்கறது 2.5 கிலோ விலை போடுங்க, 150 ரூபா வரும். 50 ரூபாய்க்கு வாங்குறோமா 125 ரூபா வரும், இவ்வளவுதான். 80 ரூபாய்க்கு அரிசி வாங்குறோமா 200 ரூபா வரும். இல்லங்க நான் பிரியாணி அரிசி கணக்கு போட்டுக்கலாமா, அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு போடுங்க. இப்போ நாம வாங்கும் அந்த பயன்படுத்தும் அந்த அரிசிக்கு ஏற்ப அதனுடைய 2.5 கிலோ அளவுள்ள அந்த தொகையை நாம தீர்மானிக்கணும். நீங்க எவ்வளவு ஃபித்ரா கொடுக்கணும்னு ஜமாத் தீர்மானிக்க கூடாது. ரசூலா தீர்மானிச்சிட்டாங்க 2.5 கிலோ, அது எல்லாத்துக்கும் பொதுவானது. இந்த 2.5 கிலோவுக்கான காசாக நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த காசா கொடுக்கும் போது உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் வரும். ஏன் நான் 50 ரூபாய்க்கு வாங்குவேன், இவர் 60 ரூபாய்க்கு வாங்குவாரு, இன்னொருத்தர் 70 ரூபாய்க்கு வாங்குவாரு, இன்னொருத்தர் 100 ரூபாய்க்கு வாங்குவாரு, வித்தியாசம் வரும். அப்ப அவரவர் அந்த வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி காசாக முடிவு பண்ணி கொடுக்கணும். இதை முன்கூட்டியே கொடுக்கறதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஒன்றாக திரட்டி அதை ஒன்னா திரட்டி ஏழைகளுக்கு விநியோகம் செய்தார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில ஃபித்ராவை இந்த முறையில நாம ஒவ்வொருவரும் நிறைவேற்றுவதற்கு தயாராகணும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நாளைக்கு ஆரம்பிச்சிருவாங்க 27 அப்படின்னு சொல்லிட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரை கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் தேடுங்கள் அப்படின்னு சொல்லி மிக தெளிவான கட்டளை. அந்த தெளிவான கட்டளைக்கு மாறு செய்கிற ஒரு வேலையை 27ங்கிற பேரால அன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா புது துணி உடுத்தி அதை ஒரு குட்டி பெருநாளாக ஆக்கி பள்ளிவாசலுக்கு போய் 4 ரக்காத் தொழுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வீதி வீதியா சுத்துறதான் லைலத்துல் கத்ர் அவங்களுக்கு. இந்த மாதிரி லைலத்துல் கத்ரை இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேட சொல்லல. வீட்டுக்குள்ள வழிபாடுகளை நடத்தி அந்த வழிபாடுகளின் மூலம் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் தான் ரசூலா சொன்னாங்க. மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஈமானோடு நன்மை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நின்று வணங்குகிறாரோ அவருக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை கொடுக்கிறான். வீதி வீதியா போயிட்டு அங்க ஐஸ்கிரீம் தின்னுட்டு, இங்க பப்ஸ் தின்னுகிட்டு, இங்க சில்லி சிக்கன் தின்னுகிட்டு, அந்த கடையில் அது நல்லா இருக்குப்பா, இந்த கடையில் இது நல்லா இருக்குப்பா, லைலத்துல் கத்ருக்கு அப்படியே எல்லா நன்மை கிடைச்சிரும். திங்கிறக்காது அது புது துணி உடுத்தி நான் பாத்தியா லைலத்துல் கத்ருக்கு இதை எடுத்துட்டு இப்படி காட்டுறக்கா. லைலத்துல் கத்ரை அடைவது என்பது வழிபாடு, வணக்கத்தில் மூழ்கி இருக்க வேண்டும், திங்கிறக்காக இல்ல. ஆனால் இந்த சமூகம் அதை அப்படியே மாத்தி விட்டது. இந்த சமூகத்திலே லைலத்துல் கத்ரை நபி அவர்கள் எப்படி சொன்னார்களோ, எப்படி நடைமுறைப்படுத்தினார்களோ அதற்கு நேர் எதிரான ஒரு நிலைமை இன்றைக்கு உருவாக்கி இந்த சமூகம் லைலத்துல் கத்ர் என்கிற அந்த மகத்தான பாக்கியத்தை அடைவதை இந்த ஆலிம்கள் என்பவர்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு ஹதீஸ்லாம் மொழிவாக்கம் வந்த பிறகும், புகாரில பார்க்கலாம், முஸ்லீம்ல பார்க்கலாம், இத்தனை ஹதீஸ் மொழியாக்கம் வந்த பிறகும், இவ்வளவு தெளிவாக ஆன பிறகும் ஆலிம்கள் இந்த மக்களை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தான் விழிப்புணர்வு பெற வேண்டும், மக்கள்கிட்ட தான் விழிப்புணர்வு இருக்கணும். ஆக அந்த அடிப்படையில லைலத்துல் கத்ர் என்பது 27 என்று முடிவு செய்தால் அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரானது என்பதையும், அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒற்றைப்படை இரவுகளை தேடுங்க என்று கட்டளையிட்டார்கள். நடைமுறைப்படுத்தும் போது கடைசி 10 இரவுகளையும் வணக்க வழிபாடுகளால் உயிர்ப்பித்தார்கள். இதுதான் லைலத்துல் கத்ரை தேடுவதற்கான வழி என்பதை புரிந்து கொண்டு இது போன்று தவறான முறைகளை, இந்த 27 மாதிரி தவறான முறைகளை விட்டும் விலகி அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு நமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த அடிப்படையிலே லைலத்துல் கத்ர் என்கிற மாபெரும் பாக்கியத்தை அடையக்கூடிய, அதன் மூலம் பாவ மன்னிப்பை பெறுகிற வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.